ஜாலி தான் ஒரு எவ்வளோ மெட்ரோ ஸ்டேஷன்ல இருக்குல்ல. மெட்ரோ ஸ்டேஷன் நிறைய இடத்துல ஸ்டேஷன் ஜங்ஷன் மூணார் போயிட்டு இருக்கோம். கேரளா ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைமா? இல்ல ஆல்ரெடி மூணார், வயநாடு. அல்ல கொச்சி ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா, கொச்சி ஃபர்ஸ்ட் டைம். நீ ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம். இந்த வழி வந்து இந்த கார்ல தான் வந்துருக்கோம். சிஎன்ஜி ஃபில் பண்ண போகிறோம். ஆனால் போகிற வழியில் சீரை கிடைக்காதான். ஒன்ஸ் போட்டுங்கன்னா மூணாருக்கு போகிற வழியில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, போட்டு அப்படியே போகிற வழியில் உங்களுக்கு அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன சொன்ன? 3 எதுக்கு இடியாப்பம் சொன்ன? 2 இடியாப்பம், இட்லி 2, ஒரு தோசை. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கும்? சாப்பிட்டு டேஸ்ட். டீ குடிக்கணும்னு நீங்க எடுத்து சொன்னேன். அப்புறம் இங்கேயே சரி டிஃபன் முடிச்சேன். அவ்வளோதான், டைம் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையும் நிப்பாட்டி இருப்பாங்களா? எப்படி செட் ஆகும்னு தெரியல. ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நம்ம எல்லாத்துலயும் முட்டை வச்சிருக்கோம். முட்டை கறியா? அதனால முட்டை இருக்கு. முட்டை போட்டா முட்டை கறி. ஓ, நீயே சொல்லிட்டு இருக்க. என்ன மூஞ்சே தெரியல. சென்னை அளவுக்கு இல்லை. ஓகே, என்ன என்ன குழம்பு இருக்கு? அந்த குழம்புன்னு தெரியல. எக் எடுத்துக்கோ, நான் எக் சாப்பிட மாட்டேன். பஸ் ஸ்டாண்ட் எப்போ ஓப்பன் பிரிட்ஜ்? 150 years. Yeah, bridge. Bridge in 2 years. ஓப்பன் ஆயிட்டோம். மேலே போய் எவ்வளோ நேரம் ஆகும்? மேலே இனிப்போ அடுத்தது நமக்கு ஒரு வாட்டர் ஃபால் இருக்கு. ആ വാട്ടർഫോൾ ഒരു 20 കിലോമീറ്റർ ഒരു വാട്ടർഫോൾ இருக்கு. ആ വാട്ടർഫോൾ பார்த்து പിന്നെ அதுக்கப்புறம் என்ன ஸ்பைஸ் கார்டன் இருக்கு. எல்லாம் வாட்ச் பண்ணி முழுகி போகும். இந்த இடத்துல இருந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. மூணாறு ஸ்டார்டிங் வந்துட்டேன். மூணாறு வந்து 2 நிமிஷம் அது வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு.
சரி சரி. ஆ இப்போ வந்து நம்ம ஃப்ரைட் கார்டனில் போக போகிறோம். ஒரு கேவுள்ள போயிட்டு இருக்கோம். உள்ள எப்படி போகிறதுனே தெரியும். அது வழியை வந்து சின்னதாக இருக்கு. இதில் தான் போகணும் நம்மளுக்கு. ஆனால் எவ்வளோ வழி சின்னதாக இருக்கு. இதுவே எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. இங்கே போயிட்டு வீடியோ முடியாத நான் வந்து ஆல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டோம். கால் பண்ணா எடுக்கலையாமே. இங்கே பாரு. லஞ்சா எடுக்க முடியாது. இது இல்ல என்னங்க மழை கொஞ்சம் இங்க பாருங்க நடுல எந்த ஒரு
அங்க நிக்க சொன்னியா நான் பாட்டு நல்லா இருக்கா? ரூமுக்கு சூட் கேஸ் மட்டும் போயிடுச்சு. நம்ம என்ன இது மட்டும் கொடுத்துட்டாங்க. என்ட்ரன்ஸே நல்லா இருந்துச்சு. வெல்கம் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வெல்கம் கைஸ். வெல்கம் ட்ரிங்க்ஸ் வெல்கம் கேர்ள்ஸ்லாம் கேட்குது. நம்ம தங்க போகிற ஹோட்டலில் நெஞ்சல் நம்ம இருக்கு. பாருங்களா இந்த டைம்லையும் நல்ல கிளைமேட்டுங்க. ஷார்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெசார்ட்டையாக நாங்கள் புக் பண்ணோன்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறோம். உள்ளே போயிட்டு ஈவினிங் வீடியோ எடுப்போம், அதில் காமிக்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெசார்ட்டையாக நாங்கள் புக் பண்ணோம். ரெசார்ட் வந்தாச்சு, இப்போ செக்இன் பண்ணோம். ரூம்மு என்ட்ரன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ரூம் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். பட் இதுலேயும் இந்த ரூம் இந்த இடத்த ஏன் ஸ்பெசிஃபிக்காக புக் பண்ணோன்னா, இதில் ஒரு ரூமே நான் நார்மல் ரூம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அதை நான் வீடியோ கடைசியில் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லாயிருக்கும். தென் என்ன வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்தாங்க, குடிச்சா நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் இடமே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. நைட் டைமில் இன்னும் சூப்பராக இருக்குமா. நாங்கள் ரூம்லாம் காமிக்கிறோம் உங்களுக்கு, எப்படி இருக்கு பாருங்கள். ட்ரெயினில் வந்தது ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சா, சாப்பிட்டு தூங்கிட்டேன். சும்மா ரெசார்ட் உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். சரி ஓகே, வாங்க கீழே போங்க. ரெசார்ட்டுக்கு வெளில இது அந்த பக்கம் சூப்பராக இருக்கு பாரு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி, ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி பேக் சைடில் எடுத்துட்டு வா. இதே எடுத்து நம்ம போக முடியும் செடிக்குள்ள. நீ பார்த்து வா. ஒரு கூட்டிட்டு போ. ரெசார்ட் பேக் சைடு போகிறோம். அப்படி கூட இருக்கு. அதுதான் படிக்கிட்டு போல பின்னாடி. ஸ்விம்மிங் பூலுக்காக மார்னிங் சொன்னால அவங்க நம்ம காமிக்கிறோம். அதுதான் ஸ்விம்மிங் பூலோட புக் பண்ணியிருந்தோம். அது நடுவில் ஆல்ரெடி குளிருது. இங்கேருந்து இதில் வேறு குளிக்குது. நாளைக்கு தான் இதில் குளிக்க போகிறோம். இங்கே தூங்கிட்டோம் நல்லா, டயர்னால. நாளைக்கு நல்லா வெளியே போயிட்டோம்.
ஈவினிங்களா? இருக்குல்ல. ம். ஓகே. இந்த ரிசார்ட் பாருங்க எப்படி இருக்கு. இருங்க காமிக்கிறேன். வியூ நல்லா இருக்கு. இந்த லைட்லாம் போட்டு கேட்டாங்க உட்காந்துருக்காங்க. அதுவும் ஃபாரஸ்ட்ல. பாருங்க ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்தலாம் இருக்கும். ரெசார்ட்டோட ஃப்ரெண்டு இது இன்னொரு வழி. இது இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஃபுல்லாகவே பார்க்கிங் எல்லாமே பார்க்கிங் எல்லாமே அங்கே தான் விடுவாங்க. இந்த ரெசார்ட்டே நல்லா இருக்கு. இன்னும் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இன்னும் ரூம் பெருசாக கொடுப்பாங்க. ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸ்விம்மிங் பூல் இருக்குது. எல்லாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்காங்க. அடி ராட்சசியே கூச்சம் காணலே மறைவுகளும் முத்தம் கேட்கிறதே ஒரு வேதியியல் மாற்றம் என்னுள் உன்னை கண்டால் ஏதோ நடக்கிறதே இடையில் ஊர்வலம் செல்ல என் விரல்கள் ஏனோ துடிக்கிறதே காதல் என் கவியே ஒரு வேதியியல் மாற்றம் என்னுள் உன்னை கண்டால் ஏதோ நடக்கிறதே இடையில் ஊர்வலம் செல்ல என் விரல்கள் ஏனோ துடிக்கிறதே காதல் என் கவியே. கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற ஸ்டேட்ஸ்ல கட்சி பணிகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மாநில கட்சியிலிருந்து தேசிய கட்சியாக மாற பயணம் தொடங்குகிறது. ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்க போறாங்க. ஆட் பண்ண மாட்டாங்க, அவங்க தான் ஆட் பண்ணி. எனக்கு வாட்டர் மெலான் ஜூஸ். இது வெல்கம் ட்ரிங்க்ல கொடுத்ததாச்சு. வேற ஜூஸ் இல்லையா? வாட்டர் மெலன் பைனாப்பிள் தான் இருந்துச்சா? சரி, பைனாப்பிள் ஒன்று வாட்டர் மெலன் போடும். வெயில் இல்லை குளிர் காலமா சூடா நல்லா இருக்கு. சுகர் பத்தலையா? பத்தல. சுகர் நீயா போட்டு சாப்பிட்ற? சுத்தமா இல்லடி. எவ்வளோ காஃபி குத்துறான் பேர் குடி. மிக்ஸ் பண்ணி ஆறிடுவேன் காஃபி. கொசு வேற கடிக்குதே. நல்லா இருக்கீங்க பேக்ரவுண்ட் லைட்டிங். ஓகேவா டேஸ்ட்? ஃபில்டர் காஃபியா பவுடர் தான்ல? ப்ரூ நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரூம்ல கூட அதான் வச்சிருக்காங்க. பவுடர் காஃபி தான். ஓகேவா? உள்ள காஃபி குடிக்க மாட்டேன். சரி, பொறுமையா குடி. பொறுமையா அப்படியே பார்த்துக்கிட்டே குடிச்சிரு. பார்த்துக்கிட்டே குடி. வெளியே வெடிக்க நல்லா இருக்கு. காத்து வேற அடிக்குது. மார்னிங் ஆப்போசிட்டா அப்படியே மிஸ்டா அப்படியே இருக்கு. நைட் அப்படியே வேற மாதிரி இருக்குல்ல. அவ்வளோதான், டைம் ஆயிடுச்சு. ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ அடுத்த டின்னர் ரூம்ல தான் ஆர்டர் போட்டுருக்கீங்களா? பரோட்டா நைட்ல பரோட்டா போடுவாங்களா? இந்த 7:30 8 மணிலாம் சாப்பிட்டுலாம் நாங்கள் பழக்கமே கிடையாது. நம்ம நைட்டு சாப்பாடே 12 1 மணிக்கு தான்.
ஆனால் இங்கே பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, ஃப்ரைட் ரைஸும் நல்லா இருந்துச்சு. மதியானம் பிரியாணிக்கே எவ்வளோ 6 கிலோ முந்திரி போல. அவ்வளோ முந்திரி, ஆனால் ஏலக்காவே இருக்கும் ஒரு 10 கிராம் மேலே அதுலேயே ஒரு பிரியாணிக்கே. அதில் வேற முந்திரி அவ்வளோ முந்திரியே ஒரு 10 கிராம் 20 கிராம் முந்திரி இருக்கும் போல ஒரு பிரியாணிக்கு. மேடம் ஜாலியாக பார்த்துனாங்க. முடியல, எனக்கு டயர்டா இருக்கு. நாளைக்கு வேற இருக்கு. இது ஒரு ஃபர்ஸ்ட் டே தான். ஃபர்ஸ்ட் டே தான் இது. இன்னும் 3 நாள் 4 நாள் இருக்கு இன்னும். இங்கே தான், இங்கேயே சீக்கிரம் இங்கே இல்லை. நாளைக்கு ஒரு நாள் இங்கே, அப்புறம் வேற வேற பிளேஸ் இருக்கு. அது அப்படியே டே 2 டே 3ன்னு பார்ப்பீங்க நீங்கள். நல்லா இருக்கு பாரு, இங்க இருந்து அந்த ஸ்கிரீன்ல தள்ளிட்டு பாருங்க. பேக்ரவுண்ட் காமிக்கிறேன். அது இதுல வந்து அவ்வளவு தெரியல வீடியோல. ஏன்னா ரூமை திறக்காதீங்க, பூச்சி வரணும்னு சொன்னாங்க. சரி, அதனால திறக்கலாம். இது வந்து விண்டோ பால்கனி. அப்போ உங்களுக்கு காமிச்சிடலாம் பால்கனி. இல்ல ஓரளவுக்கு நல்லா, ஓரளவுக்கு ஹீட்டா இருக்க மாதிரி இருக்கும். வெளில ரொம்ப சில்லுன்னு இருக்கு வெளியில. நல்லா இருக்கு. அதுதான் பால்கனி. இங்க நம்ம போகும், அப்புறமா லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு வந்து சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ 8 to 10 o'clock 8 to 10 o'clock 9:30 8 o'clock போலாம். அப்பதான் எல்லாமே காலி பண்ணிடுவாங்க. 8 o'clock போய் சாப்பிட்டுட்டு சுத்தி பார்க்கலாம். பச்சடி, கேரளா பிரியாணி, கடாய் சிக்கன், சப்பாத்தி, நைட் டின்னர். நல்லா ஃபுட்டு நல்லா குவாலிட்டியாக இருக்கு. ஆமாம், ஃபுட்டு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. கல்யாணமும் பிரியாணி சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னு மறுபடியும் இப்போ பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருந்தது பிரியாணி. அதாவது மசாலா நல்லா உள்ள கீழே அந்த மசாலா நல்லா போட்டிருக்காங்க. சப்பாத்தி காமி பரவாயில்ல, சாஃப்டாக தான் இருக்கு போல. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கு. நல்லா தான் இருக்கு டேஸ்ட் எல்லாம். நான் இங்க பாருங்க, கடாய் சிக்கன். எனக்கு அது க்ரீமோட வை. சாப்பிட்டு சிக்கன்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஆமா, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நல்லா குக் ஆயிருக்கு. நல்ல சிக்கன் வச்சு கொடுக்குறாங்க நிறையவே. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. ஃபுட்டுலாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மார்னிங் வந்து புஃபெட் பார்ப்போம், மார்னிங் எப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம். ஃபுட்டு தான் நாங்கள் பயந்துனே இருந்தோம் எப்படி இருக்கும் அப்படின்னு. பரவாயில்ல இல்லை, சூப்பரா இருக்கு ஃபுட்டு. சூப்பராகவே இருக்கு. பிரியாணிலாம் அவ்வளோ முந்திரி, ஒரு ரூபாய்க்கு அவ்வளோ முந்திரி. சாப்பிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.